Hello everyone. நான் உங்கள் சுகேஷ் அனந்த் அடா 247 தமிழில் இருந்து. ஓகே, ஸோ லைவ் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. டிஎன்பிசி கேம் வெயிட்டிங் சார். ஹலோ ஹாய் சூப்பர்ங்க, குட். ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு டெலிகிராமில் பற்றி டெஸ்ட் பற்றி இதில். கோவிந்தா ஹலோ ஹாய்ங்க, சூப்பர்ங்க, ஹலோ ஹாய். யா, அதுப்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் தான். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து இன்னும் என்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா இல்லை. அதுக்காக வந்து ஸ்பெஷலி நான் வந்து ஜென்ரலாக வந்து டிஎன்பிசியில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஸ்பெஷல் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அது வந்து யூனிட் 9க்கும் ஹிஸ்ட்ரிக்குமான ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஓகே, ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? யமுனா ஸ்ரீ ஹலோ சார், ஹலோ ஹேங்க, எஸ் சூப்பர். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன நம்ம பண்ண போகும் டாபிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இதில் இருக்கிற சில அந்த மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசிடலாம் இன்றைக்கி. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ஆகட்டும், ஈவன் குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் மட்டும்தான் லாஸ்ட் உங்களுக்கு இந்த ஓல்டு சிலபஸ். நெக்ஸ்ட் இயர் இதே சிலபஸ் தான் குரூப் 1 குரூப் 2ஏக்கு வர அதே சிலபஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு. அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ பி ரெடி. இப்போவே இந்த டாபிக்ஸும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். 60 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த 2 டாபிக் படித்தா. இதில் ஒன்று ஓல்டு டாபிக் ஹிஸ்ட்ரி, பிரச்சனை இல்லை. யூனிட் 9 நியூ டாபிக், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு மேஜர் 200 மார்க்ஸில் 175 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ். ஸோ இப்போ அந்த 170ல் 60 மார்க் எது ப்ளே பண்ணுது பாருங்க, ஹிஸ்ட்ரி மார்க்ஸ் தான். அடுத்தது யூனிட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 40+ மார்க். ஓகே, இப்போ இது 3 டாபிக் நீங்கள் டச் பண்ணும்போது 100 மார்க்ஸ் டச் பண்ணிடுவீங்க. பட் இதெல்லாமே படித்து எழுதக்கூடியது தான். அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த யூனிட் 8ன்னு சொல்கிற அதில் பாதி ஆஃப் பார்ட் பாதி வந்து தமிழ் லிட்ரேச்சரு, திடுக்குகள். ஓகேவா? திடுக்குகள் இது போக ரிமைனிங் பார்ட்டு அகெயின் ஹிஸ்ட்ரி தான். ஓகே, அகெயின் ஹிஸ்ட்ரி. அது என்னது? சவுத் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதுதானே படிக்க போகிறீங்க. இங்கே இருக்கிறத கொஞ்சம் பிரித்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஹிஸ்ட்ரின்ட்டு மொத்தமாக படிக்கும்போது இதுலேருந்து ஒரு 15 மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 70 மார்க் கிட்ட போயிடுது உங்களுக்கு, தாராளமாக போயிடும். ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9 மட்டுமே பாதிக்கு பாதி ஜிஎஸ் மார்க் டச் பண்ணுறது இந்த டாபிக்ஸ் தான். ஓகே, அண்ட் தென் யூனிட் 8 எடுத்தால் 90% காலி. ஓகே, ஸோ ஃபைன். ஒரு அனலைசிஸ் பார்த்துட்டு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ கைஸ், குரூப் 1 அனலைசிஸ் வந்து இது வந்து மாடல் பேப்பர். குரூப் 2க்கு கொடுத்த மாடல் பேப்பரோட ஒரு அனலைசிஸ். மாடல் பேப்பருடைய அனலைசிஸ். ஓகே, சரி. குரூப் 1ல் 2ஆக பிரிச்சுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து இங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ சிலபஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் சிலபஸை. அப்படியே சிலபஸை இங்கிலீஷும் தமிழும் கட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது இதை வந்து நம்ம ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் அப்படின்னு பிரிச்சுக்குவோம். பண்டைய வரலாறு மற்றும் இடைக்கால வரலாறு அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். இதுலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கா? 14 கேள்விகள் முன்ன பெண்ணை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது குரூப் 1 அனலைசிஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதன் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, இந்திய தேசிய இயக்கம். இது வந்து மாடர்ன் இந்தியா. ஓகே, இது வந்து மாடர்ன் இந்தியா. இது கூட வந்து உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பிய வருகை மற்றும் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன், ஆங்கிலேயர்கள் எப்படி வந்து இடத்தை பிடிச்சு விரிவாக்கமாக கொண்டு போனாங்க அப்படின்றது. பட் உங்களுடைய லக்கு அல்லது இது ஒரு பேட்டர்னாக கூட ஃபாலோ பண்ணுறாங்களா டிஎன்பிசின்னு தெரியல. என்னென்னா இந்த 2 பார்ட், இந்த 3 சேர்ந்து தான் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா. ஓகேவா? மாடர்ன் இந்தியா ஐஎன்எம். ஓகே, இது 3 சேர்ந்து தான் மாடர்ன் இந்தியா உங்களுக்கு. ஆனால் இது 2துலேருந்து கேள்விகள் குரூப் 1ல் கேட்கல, இதுலேருந்து கேட்டிருக்கான். இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது, இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது. ஓகேங்களா? ஸோ இது 2 குரூப் 1ல் கேட்கல, இதுலேருந்து தான் கேட்டிருக்கான். ஸோ குரூப் 2ன்னு வரும்போது இதுவும் இதிலேருந்து கேள்விகள் அதிகமாகவும் இதில் கேள்விகள் கம்மியாகவும் வர வாய்ப்புகள் உண்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சேம் சிலபஸை வச்சு தான் 2 எக்ஸாமுக்கு கொடுக்கணும். ஓகேவா? சேம் சிலபஸை வச்சு தான் குரூப் 1க்கும் கொடுக்கணும்,
குரூப் 1க்கும் கொடுக்கணும், 2க்கும் கொடுக்கணும். கரெக்டா? அப்போது இதை மொத்தமாக அலசி குரூப் 1க்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா குரூப் 2க்கு எடுக்கும்போது ஒன்று ரிப்பீட்டடாக ஆகும். இல்லைனா இங்கே எடுத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு எடுக்கணும்னா வேக மாதிரி டைப்பில் தான் கொஷின் போகும். அப்படி வேக மாதிரி டைப்பில் கொஷின் போனால் உங்களுக்கு கேள்விகள் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவே பெரிய சர்ச்சையாக போய் முடியும். அதனால் குரூப் 1ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா சிலபஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணது வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இவ்வளோ இருக்குன்னா ஒரு பாதி தான் குரூப் 1ல் டச் பண்ணிக்கா, மீதியை டச்சே பண்ணலை. அதுதான் விஷயம். மீதி டாபிக்ஸ் என்ன பண்ணலை, டச் பண்ணவே இல்லை குரூப் 1ல். அப்போ என்ன பொருள் அதுக்கு, ஒரே சிலபஸை 2 எக்ஸாமுக்கு எடுக்கணும்னா ஒரு செக்மெண்ட்டுக்கு குரூப் 1க்கும் ஓகே, இன்னொரு செக்மெண்ட்டை குரூப் 2க்கு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? அப்படி இதுலேயும் எடுக்கலைன்னா அப்போ அந்த சிலபஸ் ஆட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. இது பேசிக்காக எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயந்தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த பாட்டை நல்லா படிச்சுக்கிட்டு, இந்த பாட்டை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுட்டு, இந்த பாட்டை லைட்டாக படிச்சுக்கிட்டு. ஏன்னா இது ஆல்ரெடி கேட்கப்பட்டது. இதுலேருந்து அதாவது கேள்விகள் வராமல் இருக்காது, கேள்விகள் வரும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த பகுதிகள் ஓகே, இந்த பகுதிகள் குரூப் 1ல் கேட்கப்படலை. ஆனால் குரூப் 2ல் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவும் வரும், இதுவும் வரும், இதுலேருந்தும் வரும். கிளியரா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு 24 மார்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு குரூப் 1ல் வந்து. ஆனால் குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு 27 மார்க்ஸ் ப்ளஸ் கொடுத்து. ஓகே, ஏன்னா அந்த 27 மார்க்ஸ் அப்படின்றது இதில் இருந்தும் கேட்கப்பட்டிருந்தது குரூப் 2ல். ஓகே, இப்பயும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு முன்னாடி புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சில டாபிக்ஸ் தெரியாமல் இந்த அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனால் ஆல்ரெடி படித்தவங்க என்ன பண்ணுங்கள், அண்ட் தென் புதுசாக படிக்கவங்க படித்து முடிச்சுட்டு இந்த வேலையை பண்ணுங்கள். ஓகே, பழசாக ஆல்ரெடி படித்தவங்க என்ன பண்ணுங்கள், குரூப் 1 சிலபஸ் அதாவது கொஷின் பேப்பரையும் குரூப் 2ல் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரியில், யூனிட் 8ல், யூனிட் 9ல், சயின்ஸில் என்னென்ன சிலபஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு குரூப் 1ல் என்ன டாபிக் கேட்டால், குரூப் 2ல் என்ன டாபிக் கேட்டால், இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கு குரூப் 2ல் மட்டும் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கா ஆனால் அது குரூப் 1ல் கேட்கப்படலைன்னு தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்ன விஷயம், அதை தான் கீ பாயிண்ட் என்னென்னா, ஓகே அப்போ இந்தந்த டாப்பிக்கு குரூப் 2ல் கேட்டிருக்கான் ஆனால் குரூப் 1ல் கேட்கப்படலை. அப்போ என்னவாக்கும், அந்த டாபிக் பேஸ் பண்ணி தான் குரூப் 2ல் அதிக அளவில் மார்க் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த குரூப் 1ல் கேட்கப்பட்டதில் வந்தால் வரலாம். ஓகேவா? இது இன்னும் ஈஸியாக நீங்கள் படிக்க வித கம்மி பண்ணிடும். தேவையில்லாமல் அப்படியே எல்லா புக்கையும் எடுத்து வச்சு நிறையா பேருக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா, 6th to 12th வரைக்கும் சமச்சீர் புக்ஸை படித்தா டிஎன்பிசி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றது. தயவு செஞ்சு சொல்கிறேன், 6th to 12th சமச்சீர் புக்ஸ் படித்தா டிஎன்பிசியெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ புக்கு முதல்ல நீங்கள் படிக்க தேவையில்லை. இதில் சில புக்கு தான் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது, சில புக்கில் சிலபஸ் கிடையவே கிடையாது. ஓகே, அதை முதல்ல அதுக்காக தான் வேர் டு ஸ்டடியில் தெரிஞ்சுக்குங்க, போயிட்டு எல்லா இன்ஸ்டியூட்டும் போட்டிருப்பாங்க, அது தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்னது. ஓகே, ஸோ ஃபைன் கைஸ். அடுத்தது இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9. ஓகே, யூனிட் 9 குரூப் 1ல் 35+ கேள்விகள் வந்திருந்தது. குரூப் 2ல் 38 கேள்விகள் இன் அண்ட் அவுண்டில் கேட்கப்பட்டிருந்தது. ஓகேவா? 38 ரெண்டுமே 35ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 60 கேள்விகள் கிட்ட, ஓகே, தோராயமாக ஒரு 60 கேள்விகள் வந்து குரூப் 1 பேஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை குரூப் 2 மாடல் பேஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, முன்ன பின்ன இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. 60 கேள்விகள் வந்தது. ஆமாம் சார், டிஎன்பிசி கேம், எஸ். ஓகேவா? ஸோ 60 கேள்விகள் வந்துடும். ஓகே, ஸோ இந்த 60 மார்க்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு விழா வகையாக சொல்கிறேன், பார்த்துடலாம் வாங்க. சரிங்க, இது தாங்க டாப்பிக்கு. ஹிஸ்ட்ரியை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ஏன்ஷியன்ட்டு மெடிவல், இன்னொன்று மாடர்ன் அடுத்த ஸ்லைடில் வைக்கிறேன். ஓகே, ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்துருக்கான். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, பயம், பதட்டம், குழப்பம் அப்படின்னா இது 3 என்ன சார், இது 3 என்ன சார்? நீங்கள் வேர் டு ஸ்டடியில் பார்க்க சொன்னீங்க, நான் வேர் டு ஸ்டடியில் பார்த்துமே இது 3த்துக்கும் சிலபஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இப்போ நான் ஸ்பெஷலாக டிஸ்பிளே பண்ணியும் காட்டிடுறேன். அது இதெல்லாம் எங்கே இருக்குது, என்னத்தை இது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஆனால் டிஃபால்ட்டாக அதை நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த 3த்தையுமே உங்களுக்கு இந்த டாபிக் தான் தெரியாமையே நீங்கள் மொத்த டாப்பிக்கும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க.
ஓகே, அது உங்களுக்கு புரியல. ஓகே, அது இன்னைக்கு நான் காட்டிடுறேன். சரி கைஸ், முதல் கட்டமாக சிலபஸ் நல்லா புரிஞ்சுக்க கற்றுக்குங்க. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், இது வரைக்கும் சிந்து சமவெளி, குப்தர்கள், இது வரைக்கும் உங்களுக்கு ஏன்ஷியன்ட். ஓகே, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிங்க. தமிழில் சொல்லணும்னா பண்டைய வரலாறு. ஓகேவா? நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இண்டஸ் வேலியிலேருந்து குப்தாக்கு ஐஃபன் போட்டிருக்கான். ஓகே, இப்போ குப்தாக்கு பக்கத்தில் கமா போட்டு டெல்லி சுல்தானேட் போட்டிருக்கான். அதோட பொருள் என்னன்னா, கமா போட்டிருந்தான்னா குப்தாக்கு அடுத்தது டெல்லி சுல்தானேட் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே இண்டஸ் வேலியிலேருந்து ஐஃபன் போட்டிருக்கான் அப்படின்னா இதோட பொருள் என்னன்னா, சிந்து சமவெளி அதில் இருந்து குப்தா வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸையும் படிக்கணும் அப்படின்றது அதோட பொருள். அப்போ இதுக்கு நடுவில் என்னென்ன இருக்கும்? வேத காலம் இருக்குது, வேதம். கரெக்டா? அடுத்தது புத்திசம் அண்ட் ஜெயினிசம், பௌத்தம், சமணம். ஓகே, பௌத்தம் மற்றும் சமணம். அதுக்கப்புறம் மௌரியர்கள் இருக்கு. அதுக்கப்புறமா தான் குப்தாஸே வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கும். என்னது? புத்திசம், ஜெயினிசம் இந்த 2 கேள்வி கேட்டிருந்தான். ஓகே, புத்திசம், பௌத்தம், சமணம் 2 கேள்வி. நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிப்பேன் 3 பிட்டகங்கள். ஆனால் அந்த கேள்வி வந்து புக்கிலேயே இல்லைங்க சீரியஸாக. 3 பிட்டகங்கள் எந்த புத்தகத்திலேருந்து எடுத்தான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேள்வி வந்து புக்கில் கிடையாது. ஒத்துக்காக எங்கே வந்து வெளியே தான் கேட்டு விட்டுருக்கு. இன்னொன்று வந்து அஜிவிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, அது கேட்டிருக்கா, அது நம்ம புக்கில் இருக்குது அந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஆமாம் சார், நானும் இந்த மிஸ்டேக் பண்ணேன் சார். ஓகே ஃபைன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்கிறது வரும். இப்போ இன்னொன்று தெரிஞ்சுங்க, குரூப் 2க்கு இது கேட்கவே இல்லை. இதுலேருந்து ஒரு கேள்வி கூட வரல. கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. மௌடியாஸ்லேருந்து கேள்விகள் வரல. இதுலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சிந்து சமயலேருந்து கேள்வி வந்திருந்தது, குப்தாலேருந்து கேள்வி வந்தது. ஸோ இப்போ கேட்கும் போது இதுவும் டச் பண்ணுவான். ஆனால் கொஷின்ஸ் கம்மி பண்ணிப்பான். இதில் அதிக அளவில் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பான். ஏன்னா இது டச் பண்ணாத பாட்டு, ஆனால் சிலபஸில் இருக்க பாட்டு. அப்போ குரூப் 1ல் வரலன்னா குரூப் 2க்கு வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ். ஓகே ஃபைன். அடுத்தது மெடிவல். ஓகேங்களா? மெடிவல் ஹிஸ்ட்ரி, இடைக்கால வரலாறு. ஓகே, இடைக்கால வரலாறு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸு, மகாதாஸு, விஜயநகர் பாமணி. ஓகேங்களா? இது அவ்வளோதான் சிலபஸ் இருக்குது நம்ம புக்கில். ஸோ பிரச்சனை கிடையாது. 1, 2, மகாதாஸ் 3, விஜயநகர் பாமணி 4. அதுக்கடுத்தது சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரின்னு கொஞ்சம் கொடுத்துருக்கான். இப்போது இங்கே சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மெடிவலில் வருதா? அப்போ இதில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிங்க, சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூட்டர்கள், பல்லவர்கள். ஓகே, சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூட்டாஸ், பல்லவாஸ், இந்த 3 டாப்பிக்குமே இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இது மெடிவல் ஹிஸ்ட்ரி தான் இதுவும். ஓகே, ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிவல் ஹிஸ்ட்ரி. ஸோ சாளுக்கியா, ராஷ்டிரகூட்டா, பல்லவாஸ் சொல்லிட்டு இந்த 3 டாப்பிக்கு வந்து இது எல்லாமே சேர்த்திட்டிங்கன்னா நீங்கள் மெடிவல் ஹிஸ்ட்ரி மொத்தம் 15 மார்க்கு இந்த சாப்டர்லேருந்து வந்துடும். ஏன்ஷியன்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியானா இதுலேருந்து 15+ மார்க்குகள் கண்டிப்பாக வந்துடுங்க உங்களுக்கு. ஓகே, ஒரு 10+ வச்சுங்க. ஏன்னா ரேஷியோ முன்ன பின்ன வருது. நம்ம இந்த 2 டாபிக் ஹிஸ்ட்ரியை சேர்த்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 கேள்வி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 25லேருந்து 30 கேள்வின்னா இப்படி எடுத்துக்கலாம். 10லேருந்து 15க்குள்ளே அப்படின்னு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 10லேருந்து 15க்குள்ளே மார்க்ஸ் இதில் வரும். ஓகே, ஆனால் இது ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த கேள்வி, சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த சேஞ்சு இதெல்லாம் எங்கே சார் நான் படிக்கிறது அப்படின்னா இதுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதை பார்த்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க, இதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1 minute வெயிட் பண்ணுங்க, டிஸ்பிளே ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குப்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக காட்டுறேன். இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே சிலபஸில் என்ன போட்டிருக்கு? கல்ச்சர், ரேஸ், அதாவது தமிழில் கலாச்சாரம், பண்பாடு, மதம், மொழி, இனம் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கன்னா சோஷியல் ஹார்மனி, சமூக மாற்றங்கள் எப்படி இதெல்லாம் எங்கே சார் எனக்கு சப்ஜெக்டில் இருக்குது, எங்கே சார் நான் படிக்கிறதுன்ற கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை? எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஓகே, அது எங்கேயுமே இல்லை. நீங்கள் அந்த சிந்து சமவெளியில இருந்து கடைசியாக உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்கான்? சவுத் இந்தியா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அது வரைக்கும் உள்ள கண்டென்ட்டை தான் அப்படி கேட்டிருக்கேன். அது எப்படின்னு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறப்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு குப்தாஸ் எடுத்துருக்கேன்.
இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு புரியணும், ஏன்னா இதில் எல்லா கண்டென்ட்டும் அதிக அளவில் இருக்குன்றதுக்காக காட்டுறேன். பார்த்துட்டே இருங்க. இதில் எங்கேருந்து படிக்கணும் என்னென்னு சொல்லிவிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்னது? மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஆஃபீஷியல்ஸ். ஓகே, அதாவது மந்திரிகளோட குழுக்கள், அதை பற்றி. அதுக்கு அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சபை. அடுத்தது டிவிஷன்ஸ் ஆஃப் எம்பையர். ஓகே, இவங்களுடைய விரிவாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படி. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸ், நிர்வாகத்தன்மை எப்படி இருந்துச்சு. ஆர்மி, அவங்களுடைய இந்த ஆர்மின்றது அவங்களுடைய போர் கலைகள் எப்படி இருந்தது. எக்கானாமி முக்கியமாக. ஓகே, அப்போது இவங்களுடைய பொருளாதாரம் நிலைமை எப்படி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்தது அப்படியே கீழே வாங்க, எல்லாமே தான். இண்டஸ்ட்ரி, இவங்களுடைய மைனிங், உலோகம் மற்றும் உலோகவியல். ஓகே, நம்ம மெட்ரலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ப்ராசஸ் இதில் எப்படி இருக்குது. ட்ரேடு காமர்ஸ், வர்த்தகம், இவங்க இதில் எப்படி இருந்துச்சு. முக்கியமாக கல்ச்சுரல், இப்போ பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் சொன்னோம்ல, கல்ச்சுரல் ஃப்ளோகன்சஸ். ஓகே, கலாச்சார அமைப்பு எப்படி இருக்குது இவங்க இதில். ஓவியங்கள் எப்படி இருக்குது, இலக்கியங்கள் எப்படி இருக்குது, கிராமர் எப்படி இருக்குது. இது எல்லாமே தாங்க. தமிழ்லையும் அதே தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ்க்கு ஜஸ்ட் அதை ஷோ பண்ணிடுறேன். பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு இவங்க இதில். ஓகேம்மா, அதுக்கப்புறமா வந்து வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்ததும் எப்படி இருக்கு இவங்க காலகட்டத்தில். ஓகே, அண்ட் தென் பண்பாட்டு மலர்ச்சி எப்படி நடந்துச்சு. ஓகே, பண்பாட்டு மலர்ச்சி எப்படி நடந்துச்சு. நாகா சபகி, ஹலோ ஹாய்ங்க, ஹலோ ஹாய், யா. ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிற்பங்கள், குடைவகை கோயில்கள் எப்படி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா உலோக சிற்பங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஓவியங்கள், சமஸ்கிருத இலக்கியங்கள், சமஸ்கிருத இலக்கணங்கள், புராணங்களும் இதிகாசங்களும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கலைகள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரியா, இப்போ திருப்பி பேக் டு ஒர்க் நம்ம வந்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ திரும்பியும் நம்ம டாபிக் உள்ள வந்துடுவோம். இப்போ இதை பாருங்க, சேஞ்ச் கண்டினியூட்டி இன் த சோஷியல் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியன் கல்ச்சர். ஓகே, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸு, லாங்குவேஜு, கஸ்டம். இதெல்லாம் தானே சிலபஸில் நீங்கள் எல்லாருக்கும் டவுட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி இந்த 2, 3, 4 இந்த 2 சாப்டர் வருது, 3 சாப்டர் வருது பார்த்தீங்களா. இந்த 3 சாப்டரும் சிந்து சமவெளியில் இருந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இது மட்டும் அல்லாமல் யூனிட் 8 வருது பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி, அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயுமே சேஞ்ச் இன் கண்டினியூட்டி. இங்கே பாருங்க, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றின் மாற்றங்களும் தொடர்ச்சியும். என்ன மீனிங் அது? இங்கே இருந்து இங்கே வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை நீங்கள் படிக்கணும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காகு, அதெல்லாம் என்னது இந்த டாப்பிக்கில் சிந்து சமவெளியில். இப்போ எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இனம் எந்த மாதிரியான இனத்தை இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, பழங்குடியினர். சரி, ஓகே. அதுக்கப்புறமா வேத காலம், அங்கே மதம்ன்ற உள்ள வந்து மாகுது. பௌத்தம், சமணம், அது வேதத்தை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாகுது. அப்போ என்ன ஆகுது, இனம், மொழி எப்படி மாறுபட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள், சமஸ்கிருதம் வேத காலத்தில், பௌத்தத்தில் பாலி மொழி, சமணத்தில் பிரகிருத மொழி. ஓகே, இப்போ தமிழ்நாடுன்னு வரும்போது அப்படியே சவுத் இந்தியா வரும்போது தமிழ் மொழி. ஸோ இது எல்லாமே இனமொழி. இப்போ ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூகம், நல்லிணக்கம் எல்லாமே எப்படி இவங்களுடைய அமைப்பு உருவாச்சு. இந்த ஒரு டாபிக் தான் இந்த 3 டாப்பிக்கோட கண்டென்ட். இவ்வளோதான். அப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக புக்கு கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்கிலும் பின்னாடி போனீங்கன்னா இப்போ காட்டினோம் பார்த்தீங்கன்னா எக்கனாமி, அப்புறமா வந்து அதாவது பொருளாதாரம், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், கலைகள், கல்ச்சுரல் அப்படின்னு டாபிக் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படிக்கணும். பட் அதை நம்ம செப்பரேட்டாக படிக்க போதில்லை, ஒரு டாபிக் எடுத்தால் ஃபுல்லாக படிப்போன்றதுனால நம்மளுக்கு அது தெரியுதில்லை. அவ்வளோதாங்க விஷயம். கிளியரா? ஸோ இதுதான் வந்து இது மொத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 15 மார்க் உங்கள் கைக்கு வந்தாச்சு. ஓகே, அடுத்தது இந்திய தேசிய இயக்கம்.
ஓகே, இந்திய தேசிய இயக்கம். இதில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள், இதுலேருந்தும் அதே தான் 10லேருந்து 15 கேள்விகள்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 10 to 15 மார்க்ஸ். ஓகே, இந்த கேள்விகளை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 10 to 15 மார்க்ஸ் சொல்லிட்டு என்ன தேசிய மறுமலர்ச்சி, நேஷ்னல் ரெனைன்சஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லாது சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட், அதுலேருந்து வந்துடும். ஓகே, மறுமலர்ச்சி ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஓகே, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் ரூல். நீங்கள் சிலபஸில் இந்த ஒரு டாப்பிக்கை, ஓகே, அதாவது எது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சி அப்படின்னு இந்த டாப்பிக்கை சிலபஸ்லேயே 2 இடத்துல பார்ப்பீங்க. ஒன்று இதுலேயும், இன்னொன்று யூனிட் 8லேயும் பார்ப்பீங்க. யூனிட் 8ல் வந்து கொடுத்துருக்குது இதே லைன் தான், ஆனால் அங்கே என்னவா வரும்னா தமிழ்நாட்டோட புரட்சி, அதாவது பாலேகார் புரட்சிகள் அதெல்லாம் அதில் கலந்துரும். அப்போ இது ஐஎன்எம்ல கொடுத்துருக்காங்க சார். அப்போ இது என்ன சார் வரும் அப்படின்னா, இது பிரிட்டிஷ் ரூல் ஏர்லி அப்ரைசிங், ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா, எப்படி நடந்தது அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு கவர்னர் ஜெனரல் அந்த ராபர்ட் கிளைவ் அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக இதில் வந்துடும். ஓகே, ஆனால் இது குரூப் 1ல் கேட்கல, இப்போ குரூப் 2ல் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்க, ஐரோப்பியர் வருகை. ஓகே, ஐரோப்பியர் வருகை இதில் இருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது 1885ல் வரக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸ் இங்கேருந்து இது வரைக்கும் வரும், எல்லாமே கவர் ஆகிடும். தேசிய மறுமலர்ச்சின்றது நேஷனல் எப்படி வந்து சமூக மாற்றங்கள் நடந்தது, அதாவது சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜ், ஆகிய சமாஜ் எல்லாம் படிப்பீங்களா, அதெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கு அடுத்தது நேஷ்னல் லீடர்ஸ், அம்பேத்கரை பற்றி, பாரதியார் பற்றி, விவோ சிதம்பரம் பற்றி, ஜவஹர்லால் நேரு பற்றி, இவங்களை பற்றின மொத்த கதையும் இதில் வந்துடும். அதுக்கப்புறமா இன்னொன்று மோட் ஆஃப் எஜுகேஷன்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கொஷின். மோட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உள்ள நீங்கள் ஐஎன்எம்ல படிக்கிறீங்கல்ல, அதில் பர்டிகுலரான டாபிக் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ உப்பு சத்தியாகிரகம், க்ரோத் ஆஃப் சத்தியாகிரகாஸ், கரெக்டு. மிலிட்டன்ட் மூமெண்ட் அப்படின்னா ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட், பகத்சிங், ராஜகுரு, சுக்தி, அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 1ல். இதெல்லாம் வந்து மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், அதாவது வந்து அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், இன்னெல்லாம் இயக்கங்கள் இருந்துச்சு, காதர் பார்ட்டி, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இயக்கங்கள் இருக்குது, அதை பற்றிகள் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு. அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இது மொத்தமாக படிக்க போகிறீங்க, கம்ப்ளீட்டாக இதில் படிக்க தான் போகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கான்னா, இந்தந்த நபகதில் வகை விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோ, ஏன்னா நான் கேள்வி அதில் தான் கேட்க போவேன்னு சொல்லி கொடுத்துட்றான். தந்தை பெரியார் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க, குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கேள்வி குரூப் 2லையும் அப்படி தான் கொடுத்துருந்தான், மாடல் கொஸ்டின் பேப்பர்லையும் இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருந்தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் படிக்கும்போது அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ், பாரதியாரை பற்றி கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ், விவோ சிதம்பரத்தை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ், இது மாதிரி கொடுத்துக்கிற மெம்பர்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம புக்கில் 12th ஓகே வால்யூம் 1 நியூ புக்கில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், அப்படியே சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அதை படித்து தான் ஆகணும், கதை மாதிரி படிச்சுக்கோங்க. கம்யூனலிசம் பார்ட்டிஷன் ஒன்றுமே இல்லை, இது இங்கே நடந்த விஷயங்கள் தான், இங்கே எப்படி அந்த வகுப்புவாதமும் பார்ட்டிஷனும் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் உள்ள இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து வெளியே இங்கே கொடுத்துருப்பான். புரியுதுங்களா, உள்ள நடந்திருக்கிற மொத்த விஷயத்தையுமே வந்து வெளியே வந்து இவன் எடுத்து இந்த மாதிரி கொடுத்து. ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்றத. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கேள்வி நான் சொல்கிறது தெளிவா? ஓகே, அப்போது இதுவும் வந்து உங்களுக்கு செப்பரேட் சிலபஸே போட்டிருப்பான். 12th வால்யூம் 1 புக்கில், ஹிஸ்ட்ரி புக்கில் செப்பரேட்டாக இந்த டாபிக் இருக்கும், கம்யூனலிசம் பார்ட்டிஷன். ஓகேங்களா, வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினைன்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக படிக்க போக மாட்டீங்க, இங்கே இருக்கிறதே தான். 1905 வங்காள பிரிவினை வருதா, அதில் இருந்து எப்படியெல்லாம் பிரிவினைகள் பண்ணாங்கன்றத இங்கே ஐஎன்எம்ல முழுசாக படிப்பீங்க. ஆனால் இங்கே என்ன படிப்பீங்கன்னா அதே டாப்பிக்கை வெறும் பிரிவினைக்காக என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் பண்ணானா அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் உள்ளுக்கு செப்பரேட்டாக எடுத்து டெப்த்தாக படிப்பீங்க. அவ்வளோதான் இந்த டாபிக். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 1885 ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது மொத்த சோர்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும், மொத்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்துரும், சிலபஸில் கொடுத்துரும். ஓகே, இது உள்ளே இருந்து தான் இந்த மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து படிக்க போவீங்க, அவ்வளோதான் விஷயம். கிளியரா? இவ்வளோ தாங்க ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 10லேருந்து 15 கேள்வி. அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது உங்களுக்கு? ஏன்ஷியன்ட் மெடிவலில் ஒரு 10 to 15, மாடர்ன் கம்ப்ளீட்டாக
10 to 15. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஒரு 75லேருந்து 30ன்னு வச்சுப்போம். இதே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு குரூப் 1ல் வந்து 74 கேள்விகள் கொடுத்துருந்தான். குரூப் 2 மாடலில் வந்து 27 கேள்விகள் கேட்டிருந்தான். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது. இல்லையா? அப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக. என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்க போகும், அது எப்படி நான் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெடியாக இருந்துட்டிங்கன்னா போதும். இந்த 25லேருந்து 30 மார்க்கை நான் எப்படி எடுக்கிறது சார் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏஷியன்ட்டில் 5 டாப்பிக்கு, மெடிவலில் 7 டாப்பிக்கு, இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக 13 டாப்பிக்கு 15 மார்க் வந்துடுது. அப்போ ஒரு டாபிக் படித்தா கண்டிப்பாக 1 மார்க் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக படிக்கணும். 10 டாபிக் படித்து 3 மார்க் தான் சார் வருது அப்படின்னா அந்த மாதிரி டாபிக்ஸை கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. 5 டாபிக் தான் சார், ஆனால் படித்தா 12 மார்க் வருதுன்னா அந்த டாப்பிக்கை முதல்ல வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி கம்மியாக படித்து அதிகமாக எது மார்க் வருதோ அதை ஃபஸ்ட்டு தேடி படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா பேலன்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 8 யூனிட் 9 படிச்சிங்க, பாலிட்டி இதை 4 படிச்சிங்கன்னா பேலன்ஸ் பண்ணிடலாம். குரூப் 2 எக்ஸாம் பேப்பர், குரூப் 1 எக்ஸாம் பேப்பர். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் கூட அடிச்சு போட்டு எப்படியாவது பிடிச்சி கிடிச்சி போட்டுடலாம் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஹிஸ்ட்ரியில் இது 25லேருந்து 30 மார்க். எப்படி படிக்கணும் ஹிஸ்ட்ரி, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குவிஸ் வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு புத்திசம் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? புத்திசம் கேள்வி இருக்குது, 25 கேள்வி நான் கொண்டு போக. ஏன்னா ஜெயினிசம் ஆட் பண்ணல, ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்தா வெறும் 25லேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் லாஸ், ஏன்னா கொஷின்ஸ் கிடைக்காது. இதே நான் புத்திசம் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா ஜெயினிசம் 25 எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் கிடைக்கும். இது அப்போ மொத்தமாக கவர் ஆகலாம் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அந்த ஆஸ்பெக்டில் ஃபைன். இது நாளைக்கு பார்ப்போம், நான் கடைசி எண்டில் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி படிக்கணும், என்ன பண்ண, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. அடுத்தது யூனிட் 9. ஓகே, இது ஆஃபர் 77% ஆஃபர் இருக்குது. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேட்ச் நம்மளது February 16th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, February 16th கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 9. ஓகே, இது ரெண்டுத்துக்குமான ஸ்பெஷல் பேட்ச் தான் இது. ஸோ 60 மார்க்குக்கான ஸ்பெஷல் பேட்ச். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு என்னுடைய நோட்ஸ் வந்து யூனிட் 9க்கான நோட்ஸும் ஹிஸ்ட்ரி நோட்ஸும் வந்து நான் மேக் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? இந்த நோட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பட் கிளாஸ் இருக்கும்போது நான் வந்து ரிட்டன் நோட்ஸில் அங்கே நான் தமிழ் எழுதுவேன். பட் பிடிஎஃப் வந்து தமிழில் ப்ரொவைட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான், இங்கிலீஷில் இருக்கும். பட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நான் அந்த இப்போ டாபிக் எங்கள் கோர்சஸ் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறதுக்கு மேலே அப்படியே தமிழ்லேயே நான் வந்து எழுதிடுவேன். ஓகே, இப்போ மிஷன் அப்படி இருக்கிற இதுக்கு மேலே வந்து தமிழ், இந்த மாதிரி டிஎன்பிசி அப்படின்றத மேலே அந்த மாதிரி தமிழில் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயே டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருவோம். ஓகே, பட் தமிழில் என்னால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சால் அதுவும் அட்டாச் பண்ணி பிடிஎஃபாக ஆகும். பட் எப்படின்னா கிளாஸ்லேயே நோட்ஸாக நான் கொடுத்துருப்போங்க, அட்டன் பண்ணுறவங்க எழுதிக்க போய்ங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இது 77% ஆஃபர் இருக்குது. ஸோ Y247 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் எனக்கு பாலிட்டி நல்லா தெரியும் சார், எக்கனாமி நல்லா தெரியும் சார், அண்ட் தென் வந்து ஜியாகிரஃபி நல்லா தெரியும் சார், பட் ஆனால் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் மார்க் கம்மியாகுது, என்னால் மெமரைஸ் பண்ண முடியல, யூனிட் 9 என்னன்னே தெரியல, எனக்கு இதுக்கு மட்டும் கிளாஸ் கிடச்சா போதும் சார் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஏதாவது 1-2 தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றவங்களுக்காக தான் யூனிட் 9ம் ஹிஸ்ட்ரியும் கிளப் பண்ணி 60 மார்க்குக்கு நான் வந்து ஸ்பெஷல் கோர்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல் கோர்ஸ் வாங்கலை, இது இந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். அடுத்தது யூனிட் 9. இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. யூனிட் 9 அப்படின்னும் போது மொத்தமாக நம்மளுக்கு 7-8 டாபிக் தான் வரப்போகுது. ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அண்ட் தென் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, இதெல்லாம் வந்து சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு தமிழ்நாடு, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்றும் இல்லை. இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இது வந்து எக்கனாமி, பொருளாதாரத்தில் வரக்கூடிய டாபிக். ஓகேங்களா? இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம பார்த்தோம்ல ஹிஸ்ட்ரி டாபிக்கு. ஓகே, சோஷியல் ரிலிஜியஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுதான் இங்கே சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்டாக வருது. இது வந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டு தான். எக்கனாமி ஹிஸ்ட்ரி அதே தான் திரும்பவும் படிக்கிறீங்க. எக்கனாமி இது வந்து எக்கனாமி படித்தவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு வந்து அதை தொடவே மாட்டாங்க அந்த டாப்பிக்கை. அப்படின்னு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? நக்ஷத்ரா ஹலோ ஹாய்ங்க, யா டீம்ஸ் கிட்ட நோ டவுட்ஸ், சூப்பருங்க. ஓகே, ஸோ
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து எக்கனாமியில் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் HDI இண்டெக்ஸு, அப்போ ஃபுட் இண்டெக்ஸு, அப்போ மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸு, சைல்டு இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி இண்டெக்ஸ் படிக்கிறீங்களா? அதை தான் இங்கே அந்த இண்டெக்ஸை எவன் கொடுக்குறான், அந்த இண்டெக்ஸ் எப்போ கொடுக்குறான், அந்த இண்டெக்ஸ் எதுக்காகலாம் கொடுக்கப்படுது, எதெல்லாம் கவர் பண்ணி கொடுக்கப்படுது, அந்த இண்டெக்ஸோட டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது யாரு, அந்த இண்டெக்ஸோட லீஸ்ட் கடைசியில் இருக்கிறது யாரு, இவ்வளோ தான் கொஷின். 1 2 3 4 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தா முடிஞ்சு கேள்வி. சோஷியல் இம்பேக்ட் அதே தான். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றதும் சேம் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் எதிலெல்லாம் முன்னிலை வகிக்குது அப்படின்றது தான் கேள்வி. இது வந்து உங்களுக்கு 11th எக்கனாமிக் புக்கில் கிளியராக கொடுத்துருக்கும். ஓகே, ஆக்சுவலி குரூப் 1ல் அப்படியே அந்த புக்கிலேருந்து லைன் பை லைன் தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். சரிங்களா? அடுத்தது வாங்க. அப்போ இதை வந்து எக்கனாமியும் ஹிஸ்ட்ரியும் பிரிச்சுக்கிட்டோம் நம்ம. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொன்ன உடனே பாலிட்டின்னு மைண்டுக்கு ஓடிடும் எல்லாருக்கும். கரெக்டாக? ஒன்று. ரிசர்வேஷன் பாலிசின்னு சொன்னாலும் அதுவும் பாலிட்டி தான். ஓகே, ஓடி போச்சு அதுக்கும். அடுத்தது எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு, கோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமு, சோஷியல் எக்கனாமிக் தமிழ்நாடு. அப்போ இது என்ன பாட்டு? பொலிட்டிக்கல், பாலிட்டி. ஓகே, இது என்ன பாட்டு? பாலிட்டி. இது வரைக்கும். இது என்ன பாட்டு? அகெயின் எக்கனாமி, அகெயின் எக்கனாமி பாட்டு. கரெக்டா? ஓ, நீங்கள் ஆல்ரெடி படிக்கிறது தான். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா பிரித்து அதில் கொஞ்சம் அதிக அளவில் எஃபோர்ட் கொடுத்து படிக்க போறீங்க. அவ்வளோதான் விஷயம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன கட்சிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்குது, இந்த 2 கட்சிகளோட நோக்கம் என்ன, கொள்கை என்ன, எப்படி உருவாச்சு, எது நேஷ்னல் பார்ட்டி, எது ஸ்டேட் பார்ட்டி, ஒரு மாநிலத்தில் அது ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு என்ன அந்தஸ்து தேவை, மத்தியில் சென்ட்ரலில் ஒரு கட்சியாக நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு, அது தேசிய கட்சியாக இருக்கிறதுக்கு என்ன அந்தஸ்து தேவை, அதை பற்றி இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது ரிசர்வேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இடஒதுக்கீடு. ஓகேங்களா? இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நலத்திட்டங்கள், தமிழக பொருளாதார. ஓகே, இடஒதுக்கீடு கொள்கைகள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம புக்கில், நம்ம புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில வெளியேக்க புக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது இதை நான் கவர் பண்ணி எடுத்துடுவேன். இடஒதுக்கீடு நேஷ்னல்லையும் தமிழ்நாட்டிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுவேன். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் குரூப் 1க்கு எடுக்கும்போது கூட அந்த டைமில் புதுசாக வந்தது கிடைக்க சோர்ஸில் தான் நம்ம கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தோம். பட் இப்போ சோர்ஸ் நிறையவே இருக்குது. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கலாம். இன்னும் பெட்டராகவே நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம கொடுத்துருவோம். நேஷ்னல் வைஸ் தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா முதல்ல போடப்பட்ட கமிஷன் வந்து காக்கா கேல்கா கமிஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேக ஒத்தகம், ஐ திங்க் சட்டநாதன் கமிஷன், சட்டநாதன் கமிஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி 2த்துக்கு கம்பேரிட்டிவாகவே படிச்சிடலாம். இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சொல்லிட்டு. சூப்பர். அடுத்தது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்கப்பா, இங்கே படிச்சிங்கல்ல அதே டாபிக் தான். தமிழ்நாடு எக்கனாமிக்கில் பொருளாதாரத்தில் எங்கெல்லாம் முன்னிலை வகிக்குது அதே டாபிக் தான். கொஞ்சம் பிரித்து என்ன மாதிரின்னு சொல்லிட்டு படிக்க போய்ங்க. அதுக்கடுத்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்றது இது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணி தான் படிக்க போறீங்க. ஓகே, ஸ்கீம்ஸ்னால் என்னென்ன ஸ்கீம்ஸில் வரும்? ஹெல்த்தில் என்ன ஸ்கீமு, ஓகே, மருத்துவத்தில் சார் ஷண்முகன் சார் மெகா பேக் ஆஃபர் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கா சார்? ஆமாங்க, ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் அப்படின்றத விட நம்ம அடாலேருந்து ஏதாவது ஒரு பேட்ச் ஓகே லைவாக படிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்டேஷனுக்காக தான் அந்த 2999 வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு, அதாவது கோடு யூஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு அடால் இது வரைக்கும் ஜாயினே பண்ணலை, எதுவுமே நான் வாங்கினதில்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 4999 வரும். ஓகேங்களா? அதுவும் கோடு யூஸ் பண்ணாதான். ஓகே ஷண்முகநாதன், பட் உங்களுக்கு வந்து 2999 ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 2999 உங்களுக்கு வந்துடும். இல்லை என்ன ஒரு அட்வான்டேஜ்னா மெகா பேக்கில் இப்போது நடந்துட்டு இருக்க எஸ்எஸ்சி 2 பேட்சும் டிஎன்பிசி குரூப் 4 பேட்சும் உங்களுக்கு இன்க்ளூடடு, ப்ளஸ் அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2A பேட்சும் அண்ட் தென் இப்போ நான் செப்பரேட்டாக கொடுக்க பார்த்தீங்களா இந்த பேட்சுமே அதில் இன்க்ளூடடு. என்னோட கோட் இங்கே இருப்பாங்க Y247. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஸ்டில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாமே சொல்கிறேன். ஓகே, மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நேற்றும் 2 பேர் இன்றைக்கும் காலையில் ஒருத்தவங்க வந்து டிஎன்பிசியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டிருந்தாங்க, சார் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் எனக்கு
பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது வந்து அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால அப்படி வந்திருக்கு போல். அதுக்கப்புறம் திரும்பி பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகே, இது இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க, இது என்னோட கோடை யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ எக்கனாமியில் 2 டாப்பிக்கு. இவங்க தான் உங்களுக்கு யூனிட் 9க்கு தான் எக்கனாமி படித்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் வந்தாச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்த டாபிக் சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி, கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். என்ன சார் இது, இன்னொன்னமோ கொடுத்தக்கா, இது எங்கே சார் படிக்குது? ஒன்றுமே இல்லைங்க இது இந்த டாப்பிக்கு. அதாவது மைனாரிட்டிஸுங்க, சிறுபான்மையினர், ஓகே, எஸ்சிஎஸ்டிஸ், ஓகே, எஸ்சிஎஸ்டிஸ், பட்டியலினத்தவர் சாதி. அதுக்கு அடுத்தது விமென்ஸு, ஓகே, பெண்கள், சில்ட்ரன்ஸு, குழந்தைகள். அதுக்கப்புறம் பேக்வேர்டு கிளாஸு, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர். இவங்க எல்லாருக்குமே சட்ட ரீதியாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு 1. அதுக்கப்புறமா இவங்களுக்குன்ட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் போடப்பட்டிருக்கு 2. ஓகேவா? 3வது இவங்களுக்கு என்னென்ன கமிஷன் போடப்பட்டிருக்கு, கமிட்டிஸ், கமிஷன் 3. இவ்வளோ தான். இதை தான் நீங்கள் படிப்பீங்க. டாப்பிக்காக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அக்னிகா ஜானனி. ஓகே சார், குரூப் 2 பேட்ச் அண்ட் ஹிஸ்ட்ரி 9 பேட்ச் ரெண்டுமே செப்பரேட் பேட்சா சார்? ஆமாம், குரூப் 2 வந்து இது செப்பரேட்டு. இங்கே 2 டிஸ்பிளே பண்ணி கேட்பாங்களேன், ரெண்டுமே ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டு, இது செப்பரேட். ஏன்னா இப்போ இதே குரூப் 2ல் நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நான் தான் எடுக்க போகிறேன், யூனிட் 9 நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, இது வரைக்கும் நான் தான் இதில் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, பட் சயின்ஸ் வந்து செப்பரேட் பேட்ச் போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க, பிகாஸ் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் இது ஃபிசிக்ஸ் வந்து காலேஜ் சான்ஸாக எடுப்பாங்க. இது மொத்தமாகவே சேர்த்தாலே சயின்ஸுக்கு வந்து 10லேருந்து 15 மார்க் தான் வருது. ஆனால் அதுக்காக பாட்னி முழு டாபிக் படிக்கணும், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு 10 டாபிக் வருது, இதில் ஒரு 5 டாபிக், இது ஒரு 13 டாபிக் வரும், கிட்டத்தட்ட 14 டாபிக் வரும். 25, 27, 30, 34 டாபிக் படிச்சிங்கன்னா அதுக்கு பாதி தான் மார்க்ஸ் ஆக போகுது. அந்த ரீசனுக்காக செப்பரேட் பேட்சில் இதை ஆட் பண்ணலை. ஓகேவா? பட் ஹிஸ்ட்ரி யூனிட் 9 பார்த்தீங்கன்னா இது மட்டும் மேஜராக 60 மார்க் வருதா? சில பேர் வந்து இப்போ சயின்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க, தேவைப்படாது. அப்போ அவங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதை நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஏதாவது ஸ்பெஷல் பேட்ச் இருக்கா சார் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் டீம் கிட்ட பேசி பார்த்தோம், ஸ்பெஷல் பேட்ச் கொண்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சு தான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பேட்ச் கொண்டு போகணும். ஓகேவா? ரெண்டுமே வெவ்வேறு. ஓகே, என்னென்னா இப்போது இதில் நம்ம டெப்த்தாக பேசுவோம். யூனிட் 9 ஹிஸ்ட்ரி யூனிட் 9ம் செப்பரேட் பேட்சில் டெப்த்தாக பேசுவோம். ஓகேவா? ஏன்னா இங்கே ஸ்பெஷலாக இது ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இங்கேயும் அதே தான் பேசுவோம், பட் அந்தளவுக்கு டெப்த்னஸ் தேவைப்படாது. சில டாபிக் வந்து வேண்டாம், இது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம், ஏன்னா தேவைப்படாது சில டாபிக் சொல்லிட்டு. ஆனால் இங்கே பேசும்போது மொத்த நாலேஜும் இதில் கிடச்சிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும், நாலேஜுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது இது வந்து என்ன டாபிக்? அப்போ இது கம்ப்ளீட்டாக சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் இஷ்யூஸ், எஸ், ஒத்துக்கங்க, இதுக்கு புக்கு கிடையாது. ஓகே, நம்ம சமைச்ச புக்ஸில் நீங்கள் ரொம்ப அலையணும். ஒவ்வொரு டாப்பிக்குமே என்ன சொல்கிறது, பேக் டு ஸ்டடியில் போயிட்டு அலையணும். எந்த டேர்மில், எந்த ஸ்டாண்டர்டில், எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடணும் இது. ஓகே, அந்த பிரச்சனை இதில் இருக்குது. அடுத்தது எஜுகேஷன், ஹெல்த், இது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு, எஜுகேஷன் ஆரம்பித்து கடைசியாக நியூ எப் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி, அது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி ஹெல்த்து, இதுக்கு நம்ம புக்கு இல்லை. ஓகேவா? ஃபைன், இதுக்கு நம்ம புக்கு இல்லை. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சோர்ஸ் பார்த்துக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன். ஓகே, தர்ஷன் குரூப் 2 பேட்ச் வெப்டன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 16 போஸ்ட் பண்ணுறேன் சார். ஆமாங்க, 16 வரைக்கும் ஏன்னா நம்ம யூனிட் 9க்கான அதாவது இண்டிவிஜுவல் பேட்சும் ஆரம்பிக்க போகிறோம். அந்த ரீசனுக்காக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா சேனல் போயிட்டு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால சேனல் வந்து அப்படியே கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திரும்பவும் நியூ சேனல் இது 2.2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் நம்ம எல்லாருமே வந்து கேதர் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் நம்ம யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணும் போது திருப்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே அதை தெரிய வருன்றதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்காக டிலே பண்ண வேண்டாம் சார். இல்லை டிலே ஆகாது, டோன்ட் வெரி, டிலே ஆகாது. ஓகேவா? பக்காவாக ஷெடியூல் போட்டாச்சு, டிலே ஆகாது, அதை பற்றி ஓகே பண்ண வேண்டாம். ஃபைன். அடுத்தது என்ன பார்த்தோம்? எஸ், நெக்ஸ்ட் ஒன் இது எடுத்துக்கோங்க.
ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் growth. ஓகே, கம்ப்ளீட்டாக 10th ஸ்டாண்டர்டு வால்யூம் 2ல ஜியாகிரஃபி. ஓகே, அது 10th புக்குனாலே ஜியாகிரஃபின்ட்டெல்லாம் செப்பரேட்டாக இல்லை, கலந்து தான் இருக்கும். அதில் 10th வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் கொடுத்துப்பான். ஓகே, 2 சாப்டர் கொடுத்துப்பான், 2 சாப்டர்ஸ் இருக்கும். ரெண்டுமே தமிழ்நாடு அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ஜியாகிரஃபி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டது தான் இந்த குரூப் 1 கொஷினில். ஓகேவா, எந்தெந்த ரிவர்ஸ் எங்கெங்கே ஃப்ளோ ஆகுது, எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ இது ஒன்று. அடுத்தது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். இது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஆனால் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தோம்ல எக்கனாமிக் ட்ரெண்டு, அதிலே ஆட் ஆகிடும். இ கவர்னன்ஸ் பியூராக கரண்ட் அஃபேர்ஸ் தான். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ எடுத்திங்கன்னா காவலன் ஆப்பு, எஸ்ஓஎஸ் அது ஆப்பு. அப்போ எது தேர்ட் ஐன்னு சொல்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தா அந்த சிசிடிவி கேமரா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் வைக்கலாம். இ கவர்னன்ஸ் அப்படின்னா மின் ஆளுகை, இது மூலிமா கொண்டு வரக்கூடிய அனைத்துமே இ கவர்னன்ஸ். இ சேவா மையம் என்னது, இ கவர்னன்ஸ். ஓகே, அதாவது நேரடியாக போய் ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் இ கவர்னன்ஸ் தான். அதை பற்றி தான் கேள்விகள் வரும். கிளியரா, இதுக்கும் புக் இல்லை. இப்போ இந்த யூனிட் 9க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், உங்களோட பர்பஸ் நீங்கள் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சுரேஷ் அகாடமி இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெற்றி இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிட் 9 அப்படின்ட்டு கூகுளில் போட்டாலே வந்து உங்களுக்கு கிடச்சிடும் மெட்டீரியல்ஸு, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோடய டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணி கிடைச்ச சோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அதை. ஓகேவா, ஃபைன். ஸோ 16th ஸ்டார்ட் பண்ண போகும். இது ஒரு நியூ பேட்ச், பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இது வந்து டிஎன்பிசியோடைய ஐடிங்க, டிஎன்பிஎஸ்சியோடைய ஐடி, என்னுடைய டிஎன்பிசி ஐடி, என்னுடைய பர்சனல் டெலகிராம் ஐடி. ஓகே, இந்த ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் இதில் நான் கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து இது என்னுடைய பிளேலிஸ்ட். ஓகே, யூடியூப் பிளேலிஸ்ட்டு. யூடியூப்பில் போயிட்டு ஏஎஸ்ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸும் 190 வீடியோஸ் வந்து இதில் உங்களுக்கு இருக்கும். டிஎன்பிசி பற்றி, எஸ்எஸ்சி பற்றி, என்டிபிசி பற்றி இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்த அத்தனை வீடியோஸும் இதில் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஏஎஸ்ஏ குரூப் _group 2021. சரிங்களா, ஃபைன். அண்ட் தென் நோட் பண்ணிக்கோங்க, இது 16th, இதுவும் 16th தான், இதுவும் 16th தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா, ஓகே. டிஎன்பிஎஸ்சிக்கு நாளைக்கான ஷெடியூல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெனஸ்டே வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திசம். எல்லாரும் படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க புத்திசம். அதுக்கு அடுத்தது ஃப்ரைடே என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அளவு மற்றும் அளவீடு. அளவு. ஓகே, யூனிட் அளவு மற்றும் அளவீடு. அளவு தானே, அளவு. எஸ், அளவு மற்றும் அளவீடு. ஓகே, புத்திசம், பௌத்தம், இது ரெண்டுமே டெஸ்ட். நிறைய பேர் குவிஸ் அட்டன் பண்ணுறது இல்லை. ஓகேவா, ஏன் அப்படின்னு தெரியல. சொல்கிறேன், நீங்கள் ப்ராப்பராக குவிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போவே உங்களுக்கு டாப்பிக்காக நான் என்னோட மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, நோட்ஸ் எடுத்துக்கவங்களும் சில பேருக்கு இருக்கும். சயின்ஸுக்கு மெட்டீரியல்ஸுக்கு பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா, நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து அந்த இண்டிவிஜுவல் டாபிக்ஸே நீங்கள் படித்து டெஸ்ட் எடுத்து சோம்பேறித்தனம் பட்டீங்க அப்படின்னா ஓவர் த பீரியடு எல்லா டாபிக்ஸும் முடியும் போது பல்க் ஆகிடும். அப்போது அந்த டைமில் வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் போய் தேடுவீங்க. ஏன்னா படித்தது தெரியலையே, எல்லா டாபிக்ஸும் படிச்சுட்டு எழுத முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்லையுமே என்ன பண்ணுவாங்க, கிளப் பண்ணிவிடுவாங்க. ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 டாப்பிக்கு, ஓகே, எப்படி ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 டாப்பிக்கு, பாலிட்டியில் ஒரு 2 டாப்பிக்கு, சயின்ஸில் ஒரு டாப்பிக்குன்னு ஆட் பண்ணி 100 மார்க் வைப்பாங்க. அப்போது இவ்வளோத்தையும் படித்து நீங்கள் 100 மார்க் எடுப்பீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு, ஐயோ இதை ஒழுங்காக படிச்சுருந்தோன்னா தெளிவாக இருந்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ படிக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இப்போத்துலேருந்து, ஏன்னா நான் இது வந்து இது ஒரு 3 months கோர்ஸாக தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அதாவது ஃப்ரீ தான் இது, யூடியூப்பில் 3 months ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போது வந்தாச்சு நம்மளுக்கு. ஸோ புத்திசம் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸு, புத்திசம் 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, 11th வால்யூம் 1, 6th கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது டேர்ம் 1 or 2 தெரியல, ஞாபகம் இல்லை, பார்த்துக்குங்க. ஓகே,
ஆனால் என்னோட மெட்டீரியலில் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். பட் இங்கே நான் மறந்துட்டேன். 1 or 2 தெரியல. போயிட்டு புத்திசம் மட்டுமே படிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் வேணாம், அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் வேணாம். ஓகேவா? என்னன்னா உங்களுக்கு புத்திசம் மட்டும்தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் படிங்க. ஓகே, அதுலேருந்து 25 கேள்வி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டுருவேன். ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் தெரிஞ்சதை படிச்சுக்கோங்க. ஓகே, என்ன உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு என்ன புரியுதோ, தப்போ சரியோ அதை படிச்சுக்கோங்க. ஆனால் நான் 75 கேள்வி வைப்பேன் பார்த்தீங்களா, அந்த 75 கேள்வி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ திரும்ப போயிட்டு அப்போ படிக்கும் போது இப்படி தான் படிக்கணும் பொழுது இதெல்லாம் தான் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ வெனஸ்டே புத்திசம், ஃப்ரைடே வந்து ஃபிசிக்ஸ், இது அளவு மற்றும் அளவீடு ஃபிசிக்ஸ் டாபிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபிசிக்ஸ்லேருந்து. ஓகேவா? இது கொண்டு போவோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு பைலிங்கலாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கூகுளில் தான் நான் நம்பி இருக்கணும். ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தமிழ் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு தமிழ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபிசிக்ஸில் மற்றது கூட தெரியும், பட் ஃபிசிக்ஸில் அந்தளவுக்கு தமிழில் எக்ஸாக்டாக தெரியாது. கொஞ்சம் முன்ன பின்னதாக டிரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். இது வெனஸ்டே ஃப்ரைடேங்க. நம்ம இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வீக்லி யோசிச்சுக்குங்க. வீக்லி 3 டெஸ்ட்டு. தட் மீன்ஸ் 3 டாப்பிக்கு. அப்போது ஃபெப்ரவரி மந்த்து 4 வீக் வருதா? ஓகே, ஸோ இந்த 4 வீக்கில் ஒரு வீக்குக்கு 3 ஃபெப்ரவரி மார்ச்சும் 4 வீக்ஸு. ஓகே, மார்ச் ஏப்ரல் அதே தான். ஒரு வாரத்துக்கு 3 டெஸ்ட்டுன்னு போட்டால் கூட 6, 9, 12 இந்த 3 மாதம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பக்காவாக தகவாயிடுவீங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தகவாயிடுவீங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு மார்ச் மாதம் சார் பரவாயில்ல சார், இங்கிலீஷில் கூட சொல்லுங்கள் சார், நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவோம். ஓகே, அது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழில் நான் செட் பண்ணி வைப்பேன். பட் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தமிழில், அவ்வளோதான். ஓகேவா? பிளாங்காக வச்சிட மாட்டேன். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஐ நோ தட். அதனால் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான், சில டாபிக்ஸ் மட்டும் தான். ஹிஸ்ட்ரி நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன், தமிழ் எனக்கு தெரியும், நான் மாற்றிப்பேன். ஓகேவா? பட் ஃபிசிக்ஸ்க்கு எனக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழே எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் தான் அட்லீஸ்ட் அது கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கூட சரியாக தப்பானு தெரியும். தெரியாதுன்னு பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி வைப்பேன். ஓகே, பிளாங்காக விட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ மே மந்த் நோட்டிஃபிகேஷன்னா இதுக்குள்ளே முடிச்சிடுவேன் கைஸ். ஓகே, ஸோ ஃபெப், மார்ச், ஏப்ரல் நம்ம அழகாக 12, 24, 36 எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா தகவல் பண்ணி வச்சுருப்பீங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறதே உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள் தான் டாபிக்ஸே கொடுத்துட்ருக்கு. ஒன்று, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதைக்கு நான் டச் பண்ணலை. ஏன்னா மே மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் தான் எக்ஸாம். அப்போ உங்களுக்கு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் தேவைன்னா ஜனவரி 2021 இந்த வருஷம், போன மாதம், ஓகேவா, போன மாதத்துலேருந்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம், ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன், எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஜூலை வரைக்கும் நம்ம படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கேப்பில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே ஜனவரி மந்தோடைய ஸ்பெஷல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு ஈஸினஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற 12 டாபிக்ஸ், என்னென்ன டாபிக்ஸு, ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஓகே, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இந்தியன் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், எக்கனாமி, மிலிட்டரி எக்ஸசைஸ், சயின்ஸ் அண்ட் டெக். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பிரிக்க கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, ஒரு 1 வீக் போட்டும் ஜனவரி மந்தோடைய மொத்த கரண்ட் அஃபேர்ஸை இந்த மாதிரி நாங்கள் ஸ்பெஷலாக கொஷின் பேஸ் பண்ணி உங்களுக்கு 25 கொஷின் சொல்லிவிட்டு ஜனவரி மாதத்தில் மொத்தமாக இப்போ யோசிப்பாங்களே, இதில் 75 வந்துச்சுன்னா ஒரு மந்தோட மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிடுவீங்க எப்படியாவது. இது ஈஸி இல்லை உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோவாக போட்டு என்ன பண்ணால் நம்ம கவர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் டெடிக்கேட்டடாக என் கூட படிச்சுட்டே வந்தீங்கன்னா, கொடுக்குறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
100% சொல்கிறேன். குரூப் 2 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மொத்தத்தையும் கவர் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக போவீங்க. நடுவில் நீங்கள் ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணி விட்டுட்டீங்க, படிக்கலை, டைவர்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏப்ரல் மே மந்த்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இப்போ நல்லாவே டைம் இருக்குது. 3 மாதம் தாராளமாக முடிக்கலாம். நீங்கள் டிலே பண்ண ஒவ்வொரு மந்த்தாக கழிஞ்சிக்கிட்டே போயிடும் உங்களுக்கு. நீங்களே இன்னும் காம்ப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, செல்ஃபாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு 3 மாதம் டைம்ன்றது ரொம்பவே அதிகம். ஓகே, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே போதுமான விஷயம். இந்த 3 மாதம் படிக்கிறதா இருந்தால் இந்த மந்த்தை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரம்ன்றது உங்களுக்கு அதிகமாகும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த சொல்கிறது காம்ப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸ்லோவாக படித்தா ஸ்டெடியாக படித்து ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ நம்ம யூனிட் 9 ஹிஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் தான் இது. ஸோ ஹோப் எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருப்பேன், எப்படி படிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட டெலகிராம் ஐடியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம இன்டிமேட்டே பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும். ஓகேவா, நாளைக்கு நம்ம புத்திசம் டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். சேம் 9 PM லைவ். நாளையிலேருந்து நான் என்னோடய ஃபேஸும் ஷோ பண்ணுவேன். ஓகேவா, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நேராகவே பேசலாம் இதை பற்றி. ஓகே கைஸ், ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நியூஸ் பீப்புளாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்போ தான் வந்து சேரும். அண்ட் தென் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஸ்பெஷல் பேட்ச் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட கோடு Y247 யூஸ் பண்ணி. ஓகே ஃபைன், நாளைக்கு 9 PM சேம் டைம் புத்திசம் குவிஸில் மீட் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ ஆல், குட் நைட்.